ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச நிலவாசல் பூஜையை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அங்கே இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏக்கா தொடர்ந்து வீடியோவே போடவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு எதுவுமே ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக போயிட்டுருக்கு, அதனால தான் நான் வந்து வீடியோ போட முடியறதில்ல. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி. லாங் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு போட்டேன்னு. அதாவது ஷார்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். இந்த எக்ஸ்போ வேலை, 2வது கடை வச்சுருக்கோம். இந்த வேலையாக அலையிறனால என்னால் வந்து கண்டினியூவாக வீடியோ கொடுக்க முடியறதில்ல. அதை வந்து லாங் வீடியோவில் என்னால் ஷேரும் பண்ணவும் முடியல. லாங் வீடியோ பார்க்குற ஒரு சில சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட, அக்கா என்னாச்சு உங்களுக்கு உடம்பு முடியலையா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கக்கா, லாங் வீடியோ போடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து கேட்ட அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வீடியோ போடலைனாலும் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிற மோட்டிவேட் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலை அப்படின்னா, அதான் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் பார்க்காதவங்களா இருந்தால் கடை வச்சிட்டனால இந்த கடை விஷயமாக அலைஞ்சிட்ருக்கோம். 2வது வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸ்போ போட்டிருந்தோம். அந்த எக்ஸ்போவும் கொஞ்சம் நல்லா போச்சு. இந்த எக்ஸ்போட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் இருக்குது. ஏன்னா எல்லா நாளும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. 2வது என்னென்னா, நம்ம டெய்லி வந்து நிலவாசல் பூஜை செஞ்சுட்டு கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது. இனிமேல் நம்ம தொடர்ந்து செஞ்சிடணும். அதுவும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறப்போ, போன வருஷம்லாம் விடாமல் கார்த்திகை மாதத்தை வந்து நான் பூஜை பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் எப்படியாவது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானே கொஞ்சம் சோர்ந்து போனாலும் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன சாப்பிட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் வியர். அதாவது அத்தனை லேடிஸ் வியரும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம லேடிஸ் போடுற நைட்டிலேருந்து, இன்ஸ்கர்ட்லேருந்து, இன்னர்லேருந்து, நம்ம போடுற லிப்ஸ்டிக்லேருந்து, வளையல்லேருந்து போட்டு ஆல் லேடிஸ் வேர், நம்ம வந்து யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்லேருந்து சந்தனம் வரைக்கும், குங்குமம் வரைக்கும் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். நீங்கள் கடைகளில் வாங்குறீங்க அப்படின்னா என்னை வந்து உங்கள் சிஸ்டராக நினச்சி என்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் வளருவேன் இல்லைங்களா. இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்க நைட்டி நம்மளோட ஷாப்லேருந்து எடுத்தது தான். நைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ஓனாக ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். இந்த நைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் மாடல் நைட்டி. ஆக்சுவலாக நைட்டியை போட்டுட்டு எனக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதே பிடிக்காது. நேற்றுக்கு வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து ஒரு நைட்டியை போட்டு காமிச்சிங்க அப்படின்னா தான் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும், அதனால் வந்து நீங்கள் ஒரு நைட்டியை வீடியோவில் போட்டு காமிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த நைட்டியை போட்டிருக்கேன். மற்றபடி இனிமேல் வந்து நான் நைட்டியை போட்டு கோலம் போடுவேனே தவிர, ஆனால் வந்து கண்டிப்பாக நான் வந்து பூஜை பண்ணவே மாட்டேன். நைட்டியை போட்டுட்டு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது நானே நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன். அந்த தப்பை நானும் வந்து செய்யக்கூடாது இல்லைங்களா. அதனால் வந்து அந்த சிஸ்டர் போட்டு காமிக்க சொன்னனால போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நைட்டியை போட்டுட்டு மேக்ஸிமம் பூஜை பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து நம்ம மனசு தானே காரணம். நம்ம வந்து மனசு சுத்தமாக இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் வந்து கேட்பீங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம நைட்டியை போட்டுட்டு நம்ம ஒரு கோயிலுக்கு போவோங்களா, போக மாட்டோம் இல்லைங்களா. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நைட்டியை போட்டுட்டு தான் கோவிலுக்கே போகிறாங்க. அதெல்லாம் வந்து தப்பு. நானுமே நைட்டியை போட்டு கோவிலுக்கு போனது கிடையாது. நைட்டி போட்டுட்டு வீட்டில் பூஜை பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அதாவது நான் இந்த அதே ஆன்மீக சேனல்லாம் கொஞ்சம் நிறையா பார்ப்பேன். அந்த சேனலில் வந்து அவர் பேர் என்னன்னா, ஏதோ ஒரு குருஜின்னு தான் வரும். அவர் தான் வந்து பேசியிருந்தார். நைட்டி அப்படிங்கிறது வந்து பிரேத உடை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். என்றைக்கு அவர் பேசுனதை நான் கேட்டனோ அன்னையோடு சரி நைட்டி போட்டுட்டு நான் பூஜை பண்ணுறதை விட்டுட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட பிஸ்னஸ்க்காக, ஆனால் நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாது தான். இருந்தாலும் அதை போட்டு காமிங்க சிஸ்டர், அப்போ தான் வந்து எங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து கண்டிப்பாக தப்பு தான். இனிமேல் இந்த தப்பை வந்து நான் செய்ய மாட்டேன். அப்புறம் எதுக்கு சிஸ்டர் உங்ககிட்ட நாங்கள் நைட்டி வாங்கணும்னு கேட்பீங்க. நைட்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் அப்படின்னா அது நம்ம நைட்டி தான் சொல்லணும். ஏன்னா நைட்டி தான் வந்து பெண்களுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு உடை.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி வந்து இன்றைக்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறப்போ இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி இருந்தாலும் சாமிக்கிட்ட ஒரு மன்னிப்பையும் கேட்டுட்டு இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நைட்டி போட்டு பூஜை பண்ணி காமிச்சேன். இருந்தாலும் இனிமேல் நைட்டி போட்டுட்டு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. நைட்டி போட்டுட்டு கோலம் வேணால் போடலாமே தவிர இந்த மாதிரி விளக்கேற்றுறதெல்லாம் பண்ணவே கூடாது. நிறைய பேர் சொல்கிறது உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கான காரணமே நீங்கள் பண்ணுற இந்த நிலவாசல் பூஜை, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை, 2வது பூஜை ரூமில் வந்து நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ எல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல. அதனாலேயே உங்கள் வீடியோ பார்க்குறதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நம்ம வீடியோவை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இந்த பக்கமே ரொம்ப நாளாகவே அவங்களெல்லாம் ஆளவே காணோம். அடிக்கடி கமெண்ட் பண்ணுவாங்க. நான் வீடியோ போட்டால் ஃபஸ்ட்டு கமெண்ட், செகண்ட் கமெண்ட், தேர்டு கமெண்ட், அக்கா நான் ஃபஸ்ட் லைக்கு, செகண்ட் லைக் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடாதங்காட்டி அவங்களாம் ஆளவே காணோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறது, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் கூட பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சது, லாங் வீடியோ பார்க்குறவங்க ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்க மாட்டாங்களாம், ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க லாங் வீடியோ பார்க்க மாட்டாங்களாமா. அதுவே எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சது. அப்போ தான் நினச்சேன், சரி இனிமேல் நம்ம லாங் வீடியோவும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிலவாசல் பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. நிலவாசல் பூஜை பண்ணிவிட்டு வீட்லேயும் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே சுப்ரபாதம் ஓடும். சுப்ரபாதம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி சாமி பாட்டை கேட்டுக்கிட்டே வந்து சமைச்சு முடிச்சுட்டு இப்போ கடைக்கு வந்தாச்சு. நேற்றுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நைட்டியை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்மக்கிட்ட இந்த மாதிரி நைட்டிஸ்லாம் இருக்குது, ஃப்ராக் மாடல் நைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோடய ரிலேட்டிவ் தான் ஒரு பொண்ணு, அக்கா இந்த மாடல் நைட்டி தான் நான் வந்து ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேன், எனக்கு நீங்களே வந்து ஒரு 3 கலர் சூஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. நைட்டியோட ப்ரைஸ் கேட்டுச்சு. ஒரு நைட்டி வந்து 350 ருபீஸ்ப்பா, 3 வாங்கிட்டீங்கன்னா 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்களே வந்து எனக்கு ஒரு 3 பீஸ் செலெக்ஷன் பண்ணி எனக்கு அனுப்புங்கக்கா அப்படின்னு சொல்லிச்சு. அதனால அந்த பொண்ணுக்காக தான் இப்போ கலர் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட நைட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஓனாகவே ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். நைட்டியோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டியில் செஸ்ட்டுக்கிட்ட நம்ம வந்து லைனிங் கொடுத்து வச்சுருப்போம். எல்லா நைட்டியுமே கம்பல்சரி ஜிப்பு வந்துடும், வித் சைடு பாக்கெட்டோடு வந்துடும். நம்ம வந்து 300 GSM துணியில் வந்து நைட்டி வந்து ரெடி பண்ணி தரனால நம்மளோட குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். நம்மளே ஓனாக ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணுறனால யாருக்காவது ஹோல்சேலாக வேணுன்னா கூட நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வந்து ஹோல்சேலும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட நைட்டி வாங்கி நிறைய பேர் நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நைட்டி வந்து ரேட் வந்து என்னடா இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு இந்த நைட்டி. கிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணவங்களும் ரிப்பீட்டாக ஆர்டர் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. நம்மக்கிட்ட நைட்டி மட்டும் இல்லை, இன்னர்ஸ், இன்ஸ்கர்ட் எல்லாமே வந்து ஹோல்சேலில் கிடைக்கும். யாராவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த பொண்ணுக்கு 3 பீஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். கலர் வந்து ஒன்று ரோஸ் கலர், ஒன்று காஃபி ப்ரௌன் கலர், இன்னொன்று வந்து மெஹந்தி க்ரீன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். 3 கலரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட 3 கலர் மட்டும் இல்லைங்க, எல்லா கலருமே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் டைப்பில் பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தது. ஸோ வந்து அதனால் ஃப்ராக் டைப்பில் பஃப் ஸ்லீவ் தான் வந்து செலெக்ஷன் பண்ணியிருந்தேன். பஃப் ஸ்லீவ் போடாதவங்க நார்மல் ஸ்லீவும் இருக்குது. நம்மக்கிட்டே வந்து ஃப்ராக் டைப்லேயே வந்து நார்மல் ஸ்லீவும் இருக்குது, பஃப் ஸ்லீவும் இருக்குது. நார்மலாக நம்ம எப்போவும் வியர் பண்ணுற மாதிரி நைட்டியும் இருக்குது. நம்மக்கிட்ட எக்ஸல் எடுத்தோம் அப்படின்னாலே XXL வந்து போடலாம். அதாவது XXL போடுறவங்க போடலாம், XXL எடுத்தோம் அப்படின்னா XXL போடுறவங்க போடலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும். கம்பல்சரி நம்மக்கிட்ட என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து பில்லோடவே வந்து நான் அனுப்பி வச்சுருவேன். இவங்க வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்காங்க. கோவிலுக்கு வரனால அவங்கக்கிட்டே கொடுத்து விட்ருங்கக்கா, கொரியர்லாம் போட வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கவரில் வச்சுட்டு நான் வந்து இப்போ அவங்களுக்கு தான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சாரீஸும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. யாராவது சேல் பண்ணுறவங்களா இருந்தாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்சல் போட்டுட்ருந்தேன், கடைக்கும் வந்து ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க. வீடியோ எடுக்கிறப்ப யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அனீசியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.